ஸ்ரீ ரேவா காண்டம் 12ஆம் அத்தியாயம். நர்மதை நதியின் புகழுரை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். இதனை செவிமடுத்ததும் மன்னா முனிவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பிராமணர்கள் மரியாதையுடன் கரங்களை கூப்பி நர்மதை நதியை போற்றி துதிக்கத் தொடங்கினர். புண்ணிய நீர் கொண்ட தெய்வீக நதியே உமக்கு நமஸ்காரம். முதலை போன்ற நடை கொண்டவளே நமஸ்காரம். பாவங்களிலிருந்து விடுவிப்பவளே உனக்கு நமஸ்காரம். சிறந்த முகம் கொண்ட தேவியே நமஸ்காரம். ஒளிமயமானவளே புண்ணிய நீரின் இருப்பிடமே உமக்கு நமஸ்காரம். தேவர்களாலும் சித்தர்களாலும் சேவிக்கப்படும் தூய சத்வகுணம் கொண்ட நதியே ருத்ரனின் அங்கங்களிலிருந்து தோன்றிய சிறந்தவளே உனக்கு நமஸ்காரம். கடலை நோக்கி பாயும் தெய்வீக நதியே மங்களகரமானவளே வரங்களை அருள்பவளே உமக்கு நமஸ்காரம். இரு உலகங்களின் இம்மை மற்றும் மறுமை இன்பத்தை அருள்பவளே பல உயிரின கூட்டங்கள் சரணடைந்த பாவமற்றவளே உமக்கு நமஸ்காரம். நதிகளில் சிறந்தவளே பாவங்களை போக்குபவளே பல வகை தன்மைகளை கொண்ட நதியே கந்தர்வர்கள் யக்ஷர்கள் மற்றும் நாகங்களால் உன் அங்கங்கள் சரணடையப்படுகின்றன. நித்தியமானவளே நீ உயிரின கூட்டங்கள் மீது கருணை காட்டுகிறாய். முக்தியை அருள்பவளே தெய்வீகமானவளே எங்களுக்கு நன்மை பயப்பவற்றை செய்வாயாக. பெரிய யானைகள் எருமைகள் மற்றும் பன்றிகளின் பெரும் கூட்டங்களால் சேவிக்கப்பட்டு பணிவிடை செய்யப்படும் தெய்வீகமானவளே நீ பெரிய அலைகளையே மாலையாக கொண்டிருக்கிறாய். வரங்களை அருள்பவளே இன்பத்தை அருள்பவளே நாங்கள் அனைவரும் உன்னை வணங்குகிறோம். எங்களை பசுக்களின் விலங்குகளின் பந்தத்திலிருந்து விடுவிப்பாயாக. மனிதர்களின் பலவிதமான அமங்கலமான பாவங்களால் கட்டுண்டு பல்வேறு நரகங்களில் அலைகிறார்கள். ஆனால் கடுமையான காற்று வீச்சுக்களால் அசைக்கப்படும் அலைகளிலிருந்து வெளிவரும் உன் நீரை தொடும் வரை மட்டுமே அவர்களின் துன்பங்கள் அவர்களை வாட்டுகின்றன. தாமரை முகம் கொண்டவளே பல துன்பத் தொடர்களின் பயத்தால் வாட்டப்படுபவர்களுக்கும் பல பாவங்களால் சூழப்பட்டவர்களுக்கும் பல இருமைகளால் இன்பம் துன்பம் போன்ற பரஸ்பர முரண்பாடுகளால் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்கும் நீயே புகலிடம். தெய்வீக நதியே உன்னை அடைந்த பிறகு அனைத்து நதிகளும் புனிதமடைந்து தூய்மை அடைகின்றன என்பதில் சந்தேகமில்லை. துன்பங்களால் வருந்துபவர்களுக்கு நீ அச்சத்திலிருந்து விடுதலையை அளிக்கிறாய். நீ பல சிறந்த மற்றும் உன்னதமான மனிதர்களால் மதிக்கப்பட்டிருக்கிறாய். உன்னில் உள்ள கற்கள் சந்திரன் மற்றும் சூரியனின் கதிர்களால் தொடப்படும் போது அவை மிக உயர்ந்த உலகத்தை வழங்கும். உன் புனித நீரால் நிரப்பப்படும் போது அவர்கள் பெரும் நன்மையையும் புனிதத்தையும் அடைகிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? இங்கே என்ன ஆச்சரியம்? பெரும் காற்றினால் அசைக்கப்படும் உமது அலைகளையும் சிற்றலைகளையும் மனிதர்கள் சரணடையாதவரை அவர்கள் நரகங்களில் அலைந்து திரிகிறார்கள். துன்பங்களால் வருந்துகிறார்கள். மேலும் அவர்களின் உடல்கள் பாவங்களால் பீடிக்கப்படுகின்றன. தெய்வீக நதியே உமது புண்ணிய நீரை பருகும் மிலேச்சர்கள் புலிந்தர்கள் மற்றும் எதுதானர்கள் கூட சந்தேகமின்றி கொடிய அச்சங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம்? இந்த கொடிய களங்கப்பட்ட கலியுகத்தில் அனைத்து ஏரிகளும் நதிகளும் வற்றிவிட்டன. ஆனால் தெய்வீக நதியே நர்மதை நதியே விண்மீன்களின் பாதையான சொர்க்கத்தில் உள்ள கங்கையைப் போல நீர் நிறைந்தவளாய் நீ பிரகாசிக்கிறாய். சிறந்தவளே வரங்களை அருள்பவளே நாங்கள் இவ்வளவு காலம் காத்திருந்தோம். இப்போது உமது அருளால் நாங்கள் ருத்ரனிடம் செல்வோம். எங்களுக்கு உமது அருளை வழங்குவாயாக. பிள்ளைகளை காக்கும் தாய் அல்லது தந்தையைப் போல நீயே எங்கள் இலக்கு. யுகத்தின் இறுதி வரை எங்களை காப்பாயாக. உமது சிறந்த அருளால் கடுமையான வறட்சியால் எல்லாம் பாதிக்கப்படும் இந்த கடினமான காலத்தை நாங்கள் கடந்து செல்வோம். இந்த துதியை படிக்கும் சிறந்த பிராமணர்களும் இதை கேட்கும் அமைதியான மனிதர்களும் காளை பூட்டிய வாகனத்தில் ருத்ரனாரை அடைகிறார்கள். அவர்கள் தெய்வீக ஆடைகளாலும் அலங்கரிக்கப்படுவார்கள். நர்மதை நதியின் நீரில் புனித நீராடிய பின்னர் இந்த ஸ்தோத்திரத்தை எப்போதும் படிப்பவர்களுக்கு இந்த சிறந்த நதியால் இறுதியில் தூய்மையான இலக்கு அருளப்படும். ஒரு பக்தன் தினமும் காலையில் எழுந்து இந்த ஸ்தோத்திரத்தை ஓத வேண்டும். படுக்கையில் படுத்தபடியே கூட அவன் இதனை ஓதலாம். அவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு உடல் தூய்மை அடைகிறான். அவன் மகேஸ்வரனின் இருப்பிடத்தை அடைகிறான். 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.